அண்மை செய்தி. சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமன் ஆஜராக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் தற்போது அவர் நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இப்போ இந்த வழக்கில் தொடர்புடைய ஏடிஜிபி ஜெயராமன் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறார். என்னென்ன அடிப்படையில் இப்போ அவரிடம் விசாரணை தொடங்கப்படும்? கூடுதல் தகவல் என்ன? காதல் திருமண விவகாரத்துல அந்த பையனுடைய சகோதரரை கடத்தியதாக புரட்சி பாரதம் கட்சியுடைய தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூவை ஜெகன்மூர்த்தி மீது வழக்கு பதிவு செய்து அவரை காவல்துறை தேடி வந்த நிலையில் இந்த வழக்கில் அந்த கடத்தல் சம்பவத்திற்கு ஏடிஜிபியுடைய வாகனம் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக இன்றைய தினம் நீதிமன்றத்தில் காவல்துறை தெரிவித்ததை அடுத்து கூடுதல் டிஜிபியும் இந்த வழக்கு தொடர்பாக நேரில் ஆஜராக வேண்டும். ஒருவேளை இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை என்றால் காவல்துறை அவரை கைது செய்ய வேண்டும் என்று நீதிபதி உத்தரவு பிறப்பித்த நிலையில் தற்பொழுது கூடுதல் டிஜிபி ஜெயராமன் நீதிமன்றத்தில் ஆஜராவதற்காக நீதிமன்ற வளாகத்திற்கு வந்திருப்பதாக தகவல் வெளியாகிறது. 2:30 மணி அளவில் இந்த வழக்குடைய விசாரணை நீதிபதி வேல்முருகன் முன்பு வருகிறது. ஏற்கனவே ஜாமீன் மனு தாக்கல் செய்த சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தியும் 2:30 மணிக்கு ஆஜராக வேண்டும் என்று ஏற்கனவே நீதிபதி உத்தரவு பிறப்பித்த நிலையில் முதற்கட்டமாக கூடுதல் டிஜிபி ஜெயராமன் இந்த வழக்கில் ஆஜராவதற்காக நீதிமன்றத்துக்கு வந்திருக்கார். அவருடைய வாகனம் எதற்காக பயன்படுத்தப்பட்டது, கடத்தல் வாகனத்தில் எப்படி ஒரு காவல் உயரதிகாரியுடைய வாகனத்தை பயன்படுத்தினார்கள், இந்த கடத்தலுக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு என்ற கோணத்துல காவல்துறை விசாரிக்கக்கூடிய நிலையில் நீதிபதியும் இந்த வழக்குடைய முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு கூடுதல் டிஜிபியை நேரில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்ற அடிப்படையில் உத்தரவு பிறப்பித்திருக்கார். ஜெயராமன் தற்பொழுது இந்த வழக்கில் நேரில் ஆஜராவதற்காக சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். நன்றி கோகுல். கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.